ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இயற்கை இன்ஃபோவட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிங்கிள் மெஷரில் ஒரு டோனட் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ முன்ன பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டோனட் சார்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் வித் மல்டிபிள் மெஷரில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஈச் பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்னு அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் சென்டர் ஆஃப் த வேல்யூவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம டோனட் கிரியேட் பண்ணோம். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டெக்னாலஜி, ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படின்ட்டு செப்பரேட்டாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனட்டாகவும் இது ஒரு டோனட்டாகவும் வரும். ஸோ ஈச் மெஷரை வந்து சிங்கிள் மெஷராக மாற்றுறதுனால தான் இது சிங்கிள் மெஷர் டோனட் சார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் டேட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100%. எப்பயுமே பை சார்ட், டோனட் சார்ட் எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 100% சார்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இதே மெத்தட், இந்த டோனட் சார்ட்டோட மெத்தடை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் மெஷரில் காமிக்க போகிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா 100% டேட்டா தான். ஸோ இந்த 100%ல் யூசர் எவ்வளோ வந்துட்டு, அதாவது யூசரில் ஒன், ஓகேங்களா, ஸோ எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பார்க்குறதா இந்த சிங்கிள் மெஷர் டோனட் சார்ட். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி டேப்லெட்டில் கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேப்லெட்டில் எப்படி ஒரு சிங்கிள் மெஷர் டோனட் சார்ட் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் எடுத்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா ரெப் நேம்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் நேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டார்கெட்டை அந்த டார்கெட் எவ்வளோ, அதில் வந்து அவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற வேல்யூஸ் தான் நீங்கள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஷீட் 1 போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ டார்கெட்டுக்கு பர்சன்டேஜ், நம்மளுக்கு அச்சீவ்டு டார்கெட் அப்படின்ட்டு ரெண்டு மெஷர் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் டார்கெட் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ நான் கால்குலேட் ஃபீல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டார்கெட் பர்சன்டேஜ் அச்சீவ்டு. ஓகேங்களா? டார்கெட் அச்சீவ்டு அப்படின்னு போட்டுக்கலாம். சம் ஆஃப் அச்சீவ்டு. ஓகேங்களா? அச்சீவ் டிவைடட் பை சம் ஆஃப் டார்கெட். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிவைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டார்கெட் வந்து நாங்கள் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெப் நேம்ஸ் எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் எடுத்து இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபார்மேட். ஓகே. ஸோ இந்த மெஜரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ நம்ம டெசிமல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 100% சார்ட். கரெக்டுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா டார்கெட் அச்சீவ்டு பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ அப்படின்ட்டு. இதோட ரிமைனிங் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு கால்குலேட் ஃபீல்டு எழுதிக்கலாம். ஸோ கால்குலேட் ஃபீல்டு, ஓகே, ரிமைனிங். ஓகேங்களா? 1 மைனஸ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், டார்கெட். ஸோ நம்ம இந்த மெஷரை கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் நம்ம இப்போ 70% அப்படின்னா 30% அப்படின்றத நம்ம கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கால்குலேட் ஃபீல்டு எழுதுறோம். 1 மைனஸ் டார்கெட் அச்சீவ். ஓகேங்களா? ஸோ அப்ளை. ஓகே. ஸோ இப்போ அந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் எடுத்து போடுறேன் பாருங்கள். ஓகே. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரிமைனிங்கில் வந்துட்டு ஃபார்மேட், ரிமைனிங் செலக்ட் பண்ணிச்சு. இதில் வந்து பர்சன்டேஜ். ஸோ பார்த்திங்கன்னா 70, 30, 100, 62, 38, 100. ஸோ எல்லாமே நம்மளுக்கு 100% கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம டோனட் சார்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நான் இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரெப் நேம்ஸ் எடுத்து காலமில் போட்டுக்கிறேன். ஓகே, ரெப் நேம்ஸ் காலமில் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷர் நேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷர் நேம் எடுத்து நீங்கள் கலரில் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன பண்ணுறீங்க, பை சார்ட்டாக மாற்றிக்குங்க. ஓகே. ஸோ பை சார்ட்டாக மாற்றிட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெஷர் வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், இந்த மெஷர் வேல்யூஸ் எடுத்து ஆங்கிளில் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அக்ரிகேட் மெஷர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க இதில். ஓகே. ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் காமிக்கல. ஸோ டார்கெட் அச்சீவ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட் அச்சீவ்ட் வந்துட்டு ரைட் கிளிக், ஃபார்மேட், அகெயின் பர்சன்டேஜ். ஸோ பார்த்திங்க அப்படின்னா துரை அப்படின்றவர் பார்த்திங்கன்னா 70% அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஜான் வந்து இந்த ஆரஞ்சு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் பார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதோட கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறேன், ரிமைனிங்ன்ற இடத்த வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ ரிமைனிங்ன்ற இந்த கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒயிட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே.
ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ் பண்ணதுனால நான் அதை வந்து க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரிமைனிங் போர்ஷன் மட்டும் கிடச்சிருச்சு. எதுனா 62% அண்ட் 56% அப்படின்ற ரிமைனிங் போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் கொடுக்கணும். இந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா, இங்கே ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஒரு பார்டர் கொடுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கலரில் போயிட்டு பார்டர் கொடுத்துக்கிறேன், ஒரு கிரே கலர் பார்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்டர் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு 2 டோனட் சார்ட் இருக்கணும். அப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் டோனட் சார்ட் வந்து பார்த்திங்களா அதில் நம்ம என்ன பண்ணோம், டூயல் ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் டோனட் சார்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ சேம் அதே மெத்தட் தான், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. என்ன பண்ணுறேன், இன்டீஜர். ஓகேங்களா, இன்டீஜர் கொடுத்துட்டு 0 கொடுத்துக்குங்க. ஓகேங்களா, அகெயின் அதே INT 0. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டோனட் சார்ட் எனக்கு டூப்ளிகேட் ஆகி கிடச்சிருச்சு. ஓகேங்களா, அதனால் ஓகே. ஸோ அடுத்து செகண்ட் டோனட் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஷர் நேம்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க, மெஷர் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து ஒயிட் கலராக மாற்றிக்கங்க. ஸோ ஒயிட் கலராக மாற்றினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரோட உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ பார்டர் கலர் கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டையுமே நம்ம டூயல் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ரைட் கிளிக், டூயல் ஆக்சஸ். ஸோ டூயல் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பையோட சைஸை. ஓகேங்களா. ஸோ பை சார்ட் போய்க்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, வேல்யூ இந்த சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோனட் சார்ட் கிடச்சிரும். ஃபைனுங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் மெஷர் டோனட் சார்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சென்டர் ஆஃப் த சர்க்கிளாக நம்மளுக்கு வரணும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து என்ன டார்கெட் அச்சீவ் இருக்கு இல்லைங்களா, பர்சன்டேஜ், அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் லேபிள்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ லேபிள்ஸில் போட்டுங்க. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஒரு செமி போல்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு 12க்கு மாற்றிக்கிறேன் மேபி. ஓகே, ஸோ 11 வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பர்சன்டேஜ் நல்லா கிளியராக தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா துரை அப்படின்றது 70%, ஜான் அப்படிங்கிற ஒரு 62, 56 பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு ஒரு டோனட் சார்ட் கிடச்சி, சிங்கிள் மெஷர் டோனட் சார்ட். நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன், அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்னென்னா இந்த ட்ராப் லைன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 0 லைன்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ காலம் வைஸ், ரோ வைஸ். ஓகே ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரோவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிட் லைன்ஸ் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்மளுக்கு ஒரு சிங்கிள் மெஷர் டோனட் சார்ட் கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த நேம்ஸை வந்து எனக்கு மேலே வச்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறது. கரெக்டுங்களா. ஸோ இந்த நேம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், மேலே கொண்டு வரணும், ஆக்சுவலி டாப்பில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ அனாலிசிஸில் ஓகேங்களா, டேபிள் லேஅவுட் அப்படின்றது பாருங்கள், அதில் போய் அட்வான்ஸ்ட் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை அன்செக் பண்ணிடுங்க. ஷோ இன்டர்மோஸ்ட் லெவல் பாட்டம் ஆஃப் தேர் இஸ் வெர்டிகல் ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகேங்களா. அப்ளை கொடுத்தோம் பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீடபிலிட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ துரை, ஜான், மணி, சதீஷ், வில்லியம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் ஒரு சிங்கிள் மெஷர் டோனட் சார்ட் வந்து நம்ம டேப்லெட்டில் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.